ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் துர்கா டெக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி 1 மந்தில் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாட் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்? கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற மெசேஜை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணி அந்த மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் கம்யூனிகேஷன். இதுக்கு நம்ம என்ன லாங்குவேஜ் எல்லோரும் மெயினாக எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தான் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு எடுத்துக்கிறாங்க. அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டு பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டு நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் கிராமர். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறனாலேயே நிறைய பேர் இங்கிலீஷ் பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களால முழுசாகவே லேர்ன் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பெரிய காரணமே அவங்க கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான். நான் ஏன் கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, கிராமர் நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போரிங்காக இருக்கும். அதே சமயம் டயர்டாகிடுவீங்க. அதனால் நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்க உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. செகண்ட், மெமரைசிங் ஃப்ரேசஸ். கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி தான் நாங்கள் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இன்னொரு வழி இருக்குது. அதுதான் சென்டென்ஸை மெமரைஸ் பண்ணுறது. நாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மற்றவங்க பேசுகிறத பார்த்து தான் நம்ம பேச கற்றுக்கிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்துடும். இந்த கிராமர் எதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மூவிஸ், வெப் சீரிஸ், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்க்குற ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை இங்கிலீஷில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உடனே பெரிய சென்டென்சஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. சின்ன சின்ன சென்டென்சஸ்லாம் மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை உங்களோட டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மூவிஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த சப்டைட்டில்ஸில் வர சென்டென்சஸை மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட், ஆப்டிமைஸ் யுவர் சோஷியல் மீடியா. இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சோஷியல் மீடியாவை உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வீடியோஸ்லாம் இங்கிலீஷில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் கண்டென்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட், இந்த மாதிரி எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யூடியூப் இந்த மாதிரி வீடியோஸ் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எல்லாமே இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதனால் உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இதே தான் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பெட்டர் பண்ணுறதுக்கு. ஃபோர்த், 30 minutes. இது என்ன 30 minutes அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் சொன்னது. பட் இந்த 30 minutes எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டென்ஸாக 30 minutes ஏதாவது ஒரு இங்கிலீஷ் ஆப்பில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பெட்டர் பண்ண முடியும். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காகவே நிறைய ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் மட்டும் பண்ணி வைக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களால் ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக மாற முடியும். ஃபிஃப்த், ஸ்பீக்கிங். நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்ட பின்னாடி அது பேசி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அது கரெக்டாக தப்பா எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாராவது இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை கேளுங்க. இல்லைனா உங்களை மாதிரியே இங்கிலீஷ் யார் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். இந்த மாதிரி யாரும் இங்கிலீஷ் பேசுகிறவங்க என் கூட இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாய்ஸை நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து அது போட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தான் செல்ஃப் அனலைஸ் அப்படிம்பாங்க. மற்றவங்க நம்மக்கிட்ட மிஸ்டேக் சொல்லும்போது கூட நமக்கு டீமோட்டிவேட்டாக இருக்கும். பட் நாம்ளே நம்மளோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணும்போது அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கூட இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா. 6,
மிஸ்டேக். ஒரு ட்ரூ கம்யூனிகேட்டர் எப்பயுமே வந்து நீங்கள் என்ன மெசேஜ் வந்து கன்வே பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதனால் இங்கிலீஷ் வந்து கற்றுக்காமல் விட்டுறாதீங்க. அதனால் இந்த டிப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye guys.